மகாளயா அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களது ஆசியை பெற தாமிரபரணி ஆற்றில் குவிந்த மக்கள். மகாளயா அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையாகும். இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் செய்வது வழக்கம். அமாவாசைக்கு 15 நாட்கள் முந்தைய பிரதமை திதியில் ஆரம்பித்து 15 நாட்களும் முன்னோர்களை வழிபட பல வகை பலன்கள் கிடைக்கும். பிரதமையை தொடர்ந்து வரும் 15ஆம் திதி நாட்களில் குறிப்பிட்ட திதி நாளில் ஒரு முறையும் மகாலய அமாவாசையன்று ஒரு முறையுமாக 2 நாட்கள் மகாலய பட்ச சமயம் நீர்த்தார் கடனை தீர்க்க தர்ப்பணம் செய்வது சிறந்ததாகும். இதன் மூலம் முன்னோர்களின் ஆசியை பெறலாம். இதனையொட்டி திருநெல்வேலி தாமிரபரணி கரையோரங்களில் ஏராளமான மக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்தனர். குறிப்பாக வண்ணாரப்பேட்டை பேராட்சி அம்மன் கோவில் அருகில் உள்ள தாமிரபரணி படித்துறையில் மகாலயா அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான மக்கள் தங்களது தாத்தா பாட்டி தாய் தந்தை உள்ளிட்ட முன்னோர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து தாமிரபரணி ஆற்றில் நீராடினர். அதாவது இன்றைய தினம் மகாலயபக்ஷ அமாவாசை மிக சீரும் சிறப்புமாக தாமிரபரணி புண்ணிய தீர்த்தத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை 15 தினங்கள் செய்யலாம். 15 தினமும் விசேஷமான முறையில் பிதர்களுக்கு செய்தால் விசேஷமான முறையிலே பலன்கள் தான் கிடைக்கும் என்பது உண்மையானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது மகாலயபக்ஷ அமாவாசை ஒரு பட்சம் 15 நாட்கள் மொத்தம் பிரதமையிலிருந்து அமாவாசை வரை இன்றைய தினம் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் எல்லோரும் முன்னோர்களுக்கு விசேஷமான முறையில் அவர்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தாமிரபரணி புண்ணிய தீர்த்தத்தில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.